Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு இளவரசரின் திருமணம். ஒரு ஊர்ல ஒரு அழகான பெரிய அரண்மனை இருந்தது. ஒரு நாள் காலையில அரசர் தன்னோட மகன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் தன்னோட அரண்மனையில இருக்கிற அரசகுரு வந்தோன்னே சொல்றதா சொன்னாரு. இதை கேட்ட இளவரசரோ, அப்படியாப்பா, சரி, அவரும் வரட்டும், என்ன முக்கியமான விஷயம், நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அரசகுரு வந்தாரு. அப்போ அரசருக்கும் இளவரசருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு, என்ன அரசே, முக்கியமான விஷயம் அப்படின்னு அவரும் கேட்டாரு. உங்க 2 பேர்கிட்டையும் அதை சொல்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலிருந்து. என்ன விஷயம்னா, இளவரசரோட திருமணத்தை பத்தி அப்படின்னு சொல்லும்போதே இளவரசருக்கு உடனே கோவம் வந்துடுது. எனக்கு திருமணமா? இப்போதைக்கு வேண்டாம், இதை நான் பல முறை சொல்லிட்டேன். அரசகுருவே, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தான் இப்போ திருமணம் வேண்டான்னு சொல்லிட்டேனே, இதையே 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அரசகுரு அதுக்கு, ஏன் இளவரசரே கோபிச்சுக்கிறீங்க? முக்கியமான விஷயம் தானே, திருமணம் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அரசகுருவும் சொல்றாரு. அரசரோ, இதை தான் எப்பயுமே சொல்றேன், இளவரசர் நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு அரசரும் வற்புறுத்துறாரு. இளவரசர் அதுக்கு தயக்கமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, நாட்டு மக்களை நிறைய பார்த்துக்கணும், அவங்களுக்காக நிறைய சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் திருமணம் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசகுருவோ, அதுக்காக யாராவது திருமணம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசகுரு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது இளவரசர் அரசர்கிட்ட, கண்டிப்பாக எனக்கு திருமணம் வேண்டாம், நீங்கள் தயவு செய்து இதை யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசரோ, இல்லை, கட்டாயம் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும், ஏன்னா திருமணம் செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த இளவரசர் இப்படின்னு அடுத்தடுத்த வாரிசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அரசர் அரசகுருவை ராத்திரி தனியாக சந்தித்து பேசுகிறாரு. என்னோட மகனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், புரிய வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அரசகுரு, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன், அதுபடி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவரை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னையும் அரசர், என்ன திட்டம் அது? அப்படியா, சரி சொல்லுங்க, செயல்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசகுரு, நீங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதது போல் ஒரு 2 நாள் நீங்கள் நான் சொல்கிறபடி நடந்துக்கோங்க, அதுபடி செஞ்சால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது போலவே அரசர் உடம்பு சரியில்லாதது போல் நடிச்சிட்ருக்கிறார். அப்போது இளவரசர் அரசே, என்னாச்சு, ஏன் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அரசரோ, வயசாயிட்ருக்குல்ல, என்ன பண்ணுறது, எனக்கு பிறகு நீங்கள் தானே இந்த நாட்டை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறாரு. அப்புறம் இளவரசர் தனியாக அரசகுருவை பார்த்துட்டு, அப்பா இப்படி சொல்கிறது ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசகுருவோ, ஆமாம் அரசே, அவர் திருமணம் செஞ்சுக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு, தயவு செய்து நீங்கள் அரசருக்காகையாவது திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு அரசகுரு இளவரசரை வற்புறுத்துறாரு. அப்போது இளவரசரோ, நான் எவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கள, நான் இப்போதைக்கு திருமணம் வேண்டான்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசகுருவோ, இல்லை, நீங்கள் சீக்கிரமாக திருமணம் செஞ்சாதான் அப்பா உடல்நிலை சரியாக இருக்கும்போதே உங்கள் திருமணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு இல்லையா, அதை செய்கிறது உங்கள் கடமை தானே அப்படின்னு திரும்பவும் அரசகுரு வற்புறுத்துறாரு. அப்புறம் மறுநாள் இரவும் அரசகுரு அரசரை தனியாக பார்க்கறதுக்கு சந்திக்கிறாரு. இப்போதைக்கு நான் வேற ஒரு யோசனை சொல்கிறேன் அரசே அப்படின்னு சொன்னோன்னையும் அரசர், என்ன தான் யோசனை செஞ்சாலும் இப்படியும் என்னுடைய மகன் இதை எதையுமே ஒத்துக்க போகிறதில்ல, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அரசர் ரொம்பவே வருத்தமாக பேசுகிறாரு. இதை கேட்ட அரசகுரு, கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு இளவரசி இருக்கிறா, அவள் ரொம்பவே புத்திசாலியான பெண், அவள் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி செஞ்சுடுவா அப்படின்னு சொன்னோன்னையும், சரி வாங்க, முயற்சி செஞ்சு தான் பார்ப்போம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு இளவரசியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ போய் தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும்
அரசர் அந்த இளவரசி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அதை கேட்ட அரச குருவும், எங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா இளவரசி? எங்களோட இளவரசர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் திருமணம் வேண்டான்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் அவர் மனசை மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே இளவரசியோ, உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது, கட்டாயமாக நான் பேசுகிறேன், எல்லாமே சரியாயிடும், எனக்கு இந்த திருமணத்தில் மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு இளவரசி தன்னோட சம்மதத்தையும் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட அரசருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உன்னைய நம்பி நான் ரொம்ப பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், நீ இதை எப்படியும் சரி செஞ்சிருவேன்னு நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அரச குருவும், பார்த்தீங்களா அரசே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப புத்திசாலி, நிச்சயமாக நம்ம இளவரசரோட மனசை மாற்றிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இளவரசி, நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க, கண்டிப்பாக இளவரசர் திருமணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு இளவரசி அனுப்பிச்சி வைக்கிறா. அப்புறம் மறுநாள் இளவரசரை பார்க்கறதுக்கு இளவரசி காத்துக்கிட்டு இருக்கா. அரசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இளவரசர் யாருமா, நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கிற, யாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன வேணும் சொல்லுங்க, உடனே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இளவரசியோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பக்கத்து நாட்டு இளவரசி தான், உங்களை சந்திக்க தான் நான் வந்தேன், ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் திருமண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட இளவரசருக்கு, அப்படியா, எனக்காக திருமண ஏற்பாடு செஞ்ச பெண் நீங்கள் தானா, எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த திருமணத்துல எல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இளவரசியோ, ஆமாம் அப்படியா, எனக்கும் தான் திருமணத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறா. இளவரசர், உங்களுக்கு என்னோட பிரச்சனை புரியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சுத்தமாக திருமணத்தில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இளவரசியோ, என்னோட பிரச்சனை என்னென்னா, உங்களை போல தான் நானும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்ய ஆசைப்படுறேன், இதை யாரும் புரிஞ்சிக்கல, அதான் உங்ககிட்ட சொல்லி என்னோட பிரச்சனையை சரி செய்யலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட இளவரசருக்கோ ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நீங்களும் என்னையை போல தான் நினச்சிட்ருக்கீங்களா, ரொம்பவே மகிழ்ச்சி, சரி நானே சொல்லிடுறேன், திருமணம் வேண்டான்னு அப்படின்னு சொல்கிறாரு. இளவரசியோ, ரொம்ப சந்தோஷம், திருமணம் வேணாமல் நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவளோட குணத்தை பார்த்து ஒரு வித சஞ்சலம் ஏற்படுது. இளவரசருக்கு நல்ல பொண்ணாக தானே தெரிகிறா, இவளை திருமணம் செஞ்சால் என்னன்ற மாதிரி ஒரு யோசனை வருது. அப்புறம் சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உங்கள் நாட்டையும் எங்கள் நாட்டையும் சேர்ந்து சேவை செய்வோமே அப்படின்னு ஒரு யோசனையோட இளவரசி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே இளவரசருக்கு, ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரியான யோசனை போல தான் தெரியுது, கட்டாயமாக நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒன்றாவே சேர்ந்து சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு இளவரசர். அதை போய் தன்னோட அப்பாவான அரசர்கிட்ட போய், எனக்கு திருமணத்துக்கு பரிபூரண சம்மதம் அப்படின்னு இளவரசர் தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சிடுறாரு. இதை கேட்ட அரசரோ, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உங்களோட மனமாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுறேன், உடனே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இளவரசரோ, ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யுங்க, ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வேண்டாம், ரொம்ப எளிமையாக செஞ்சால் போதும் அப்படின்னு இளவரசர் தன்னோட கோரிக்கையை வைக்கிறாரு. அதுக்கு அரசர், கண்டிப்பாக நீங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம் இளவரசே, கட்டாயமாக நான் ரொம்ப எளிமையாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இளவரசியை பார்க்கறதுக்காக அரசரும் அரசகுருவும் போகிறாங்க. அப்போது தன்னோட மருமகளான இளவரசியை பார்த்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறாரு அரசர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் படுறாரு. அப்போது அரசகுருவும், இளவரசியே, நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை, எங்களோட இளவரசர் மனப்பூர்வ சம்மதத்தோடு உங்களை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இளவரசியோ, நான் தான் சொன்னேன் இல்லையா, கட்டாயமாக இளவரசரோட மனசை மாற்றிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவர் ரொம்ப நல்லவர் தான், எனக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்குது, நிச்சயமாக நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் ரொம்ப எளிமையான முறையில் திருமணம் நடக்குது. அரசகுரு, அரசர், இளவரசர் எல்லாரும் வாழ்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி
ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.